அண்மை செய்தி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் காரை நிறுத்தி பெண்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பள்ளியை மூடப்போவதாக தகவல் வெளியானதை அடுத்து அமைச்சரின் காரை தடுத்து நிறுத்தி பெண்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் காரை நிறுத்தி கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் பெண்கள். பள்ளியை மூடப்போவதாக தகவல் வெளியானதை அடுத்து அமைச்சரின் காரை தடுத்து நிறுத்தி பெண்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம். சென்னை அடையாறு காந்தி நகரில் அமைந்துள்ள குமார் ராணி மீனா முத்தையா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மூடப்போவதாக தகவல் பரவிய நிலையில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்படுவதாக குமார் ராஜா முத்தையா மேல்நிலைப் பள்ளியில் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் காரை வழிமறைத்து தங்கள் கோரிக்கையை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில அது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் அளிக்கும் பொழுது அப்படி எதுவும் நடக்காது என தெரிவித்திருந்த நிலையிலும் இன்றைய தினம் குமார் ராஜா முத்தையா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வருகை தந்த பொழுது அவரது காரை நேரடியாக மறித்து பெண் ஒருவர் தங்கள் கோரிக்கையை தெரிவித்தார். குறிப்பாக அவர் நேரடியாக மறித்த நிலையில் தங்கள் பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்படுவதாக கூறி பெற்றோர்கள் அனைவரும் அமைச்சரிடம் திடீரென கோரிக்கை வைத்தனர். இதனை அறிந்த அமைச்சர் உடனடியாக இது குறித்து நாங்கள் இந்த பள்ளியை மூடுவதாக எந்த திட்டமும் இல்லை எனவும் இது குறித்து பள்ளி முதல்வரிடம் நான் பேசுகிறேன் என அமைச்சர் தெரிவித்த நிலையில் தற்பொழுது பெற்றோர்கள் அனைவரும் குமார் ராணி மீனா முத்தையா முதல்வரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த அடையாறில் அமைந்துள்ள குமார் ராணி மீனா முத்தையா பள்ளி மூடப்படுவதாக ஏற்கனவே பெற்றோர்கள் போராட்டம் நடத்திய நிலையில நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் இது குறித்து அமைச்சரும் பதிலளித்திருந்தார். மேலும் இன்றைய தினம் குமார் ராஜா முத்தையா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காரை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.